யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தேமுதிகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில நடந்துச்சு. அதுல விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கிறார். அது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த யோக்கிய வாரா செம்பத்திக்கு ஒளிச்சு வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பொம்பளை பேசியிருக்கிறது. எந்த வகையிலும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெண்மணி, தன் தலைமையில் ஒரு கட்சி இயங்குகிறது என்கின்ற நம்பிக்கையில் தமிழ்நாட்டை சீரழித்த ஒரு கட்சியில் துவக்க புள்ளி யாருன்னு கேட்டா இந்த விஜயகாந்த் பொண்டாட்டின்னு நான் சொல்லுவேன். எனக்கு எந்த காலத்திலும் நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமை, ஒரு கட்சி, இதுவரை எந்த விஷயத்திற்கும் போராடாத ஒரு கட்சி, ஒன்றிய அரசாங்கங்கள் என்னென்ன செய்திகளை சொல்லுகிறார்களோ அத்தனையும் ஆதரிச்ச ஒரு கட்சி, தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்தவித குரல் கொடுக்காத ஒரு கட்சி, இந்தி கற்றுக்கொள்வது நல்லது என்று பேசக்கூடிய ஒரு பெண்மணி இந்த கட்சி. எதுக்காக இந்த பொம்பளை கட்சி நடத்துது, இந்த கட்சியோட வேலை என்ன, இதோட கொள்கை திட்டம் என்ன, ஒரு இளவும் தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மோசமான தோல்விக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துவிட்டு 10 ஆண்டுகள், நியர்பை 10 ஆண்டுகள், 9 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் கூட்டணியாக இருந்த கட்சியை தெருவில் நிறுத்தினதற்குத்தான் இன்னைக்கு திமுக தெருவில் நிற்கிறது. இயற்கை மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் அல்ல. இந்த தேர்தலோட முடிவு நம்ம ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியது. நாமெல்லாம் முளைத்தோம், அது வேற. திமுகவோட தோழர்கள் உடனே கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் யாரும் ஜெயிக்கல, சரியா கூட்டணி கட்சிக்காரெல்லாம் கிளிக்கலன்னு இருக்கட்டுமே, நீ நின்ன தொகுதியில நீ எதுக்கு ஜெயிக்கல, உங்க தலைவர் ஏன் ஜெயிக்கல, குளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் ஏன் அவ்வளவு ஓட்டுக்கள் வித்தியாசத்துல தோத்துருக்கணும்? கேட்கின்ற பதிலுக்கு பேசுன பைத்தியக்காரர்கள் உண்மையை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவரை தோத்துட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல இவனுங்கெல்லாம் புத்தி சொல்ல வராங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க. இந்த தேமுதிகவோட பொதுச் செயலாளர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 செய்தி சொல்றாங்க. என்னை தேடி துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்திருப்பார். இன்னைக்கு பிரிண்டட் நியூஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லா செய்திகளும் இருக்கு, எல்லா பேப்பர்கள்லயும் இதாக இருக்கு. தினமணிலா இருக்கு, தினத்தந்திலா இருக்குது, தினகரன்லா இருக்கு, இந்துலா இருக்குது, எல்லாமே செய்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு பிரிண்டட் ஆயிடுச்சு. அதனால நம்ம பேசுறோம். சும்மா ஒரு செய்தியா இருந்தால் நம்ம சொல்ல போறது அல்ல. ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபி கபலீகரம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொம்மையாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பி ஓபிஎஸ் வெளியில வச்சு தினகரனை கட்சி ஆரம்பிக்க வச்சு, அட்டையப்பா இவங்கெல்லாம் என்ன ஆட்டம் ஆடினாங்க, என்ன எதுகள் ஆடினாங்க. இப்போ என்ன தேடி முதலமைச்சர் பதவியை துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துருப்பாங்கன்னா, அப்போ திருமதி பிரேமலதா அவர்களே உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நீங்க இந்த அவ்வளவு அரசியலில் புனிதத்தன்மையை நீங்கள் கடைபிடித்தவர்களா? உங்களை துரைமுருகன் அவர்கள் அப்படியே கொண்டு சந்தி சிரிக்க வச்சாப்லையே, அதையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க என்னென்ன பேசுனீங்கிற செய்தியெல்லாம் மறந்து போச்சு ஆளுங்களுக்கு. இன்னைக்கு நீங்க பேசுறீங்க ஒரே செய்தியை அத்தனை பேருக்கும் சொல்றது மாதிரி, நாங்கள் நம்பகத்தன்மையோடு இருக்கிறோம். என்ன நம்பகத்தன்மை விளக்க மாத்திரம் இருந்தது சொல்லுங்க. தேர்தல் பணிக்குழு என்று ஒரு குழுவை அமைக்காமலே நீங்க யாரோட பேசுனீங்க, ராஜ்யசபா சீட்டை யாருக்கு நீங்க வாங்குனீங்க, 10 சட்டமன்ற தொகுதிகளை நீங்க வாங்குனீங்களே, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அப்படியே பிச்சை காசு தூக்கி போடுறது மாதிரி எங்களுடைய வயிற்று எரிச்சல் தான் உங்களை இன்னைக்கு உலகத்துக்கு வச்சிருக்கு. சரி, தேமுதிக வந்துருச்சுல்ல, திமுக ஜெயிச்சிருக்கணும்ல. தேமுதிகவோட ஓட்டு வந்துருச்சுன்னா திமுக எங்க ஜெயிச்சிச்சு? சரி, அதிமுகவோட கூட்டணியில இருந்தீங்கல்ல, நீங்க எடப்பாடி ஜெயிச்சிருக்கணும்ல, ஆட்சிக்கு வந்திருக்கணும் இல்லையா? எங்க ஜெயிச்சிச்சு? போன இடம் விளங்காதுங்கிறதுக்கு தான் நீங்க போய் அதிமுக போய் சேர்ந்து அது விளங்கல. இப்ப திமுக சேர்ந்ததுக்கு திமுக விளங்கல. அடுத்து ஒன்று சொல்லிடுறேன்.
எல்லாத்தையும் உபகரிச்சுட்டு அந்த பாவம் செய்ததுனால் அத்தனை கட்சியுமே இன்னைக்கு ஒன்றை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க, திமுக விட்டு. என்னையா இருமாப்பு, என்னையா இது, இந்த பொம்பளை என்னையா கட்சி செத்து சவக்குழிக்கு போன ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்க தான் திமுகவை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சினிமா துறையில விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து செந்தூரப்பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு பெரிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் விஜயகாந்த். சரி, ரைட், ஏத்துக்கணும். உங்களுடைய கணவர் விஜயகாந்துக்கு யார் வாழ்க்கை கொடுத்ததுன்னு சொல்லி பேசலாமா? பேசுவோம்ல, பேசலாம் இல்லையா? விஜயகாந்துக்கு எவனுமே பக்கத்தில் திரைப்படத்திற்கு உண்டான அந்த ஸ்கோப், அந்த இடமே வைக்காம இருக்கிற போது ஃப்ரேமுக்குள் அழகு பார்த்து விஜயோட அப்பா சந்திரசேகர், ஒன்றும் சும்மா எல்லாருக்கும் போய் மாதிரி நீங்க எல்லாம் நடிச்சிடல வச்சிடல. எஸ் ஏ சந்திரசேகர் இல்லை என்றால் விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதனே கிடையாது. இதை யார் உன்னோட மனச்சாட்சி கையில சோத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். அவரும் மறுக்கவில்லை, இவரும் மறுக்கவில்லை. செய்து கொடுத்ததற்கு உண்டான அந்த பிரதிபலனை பார்க்கலாம். அப்ப இதுல ஒருத்தர் தியாகு இருக்கார் இல்லையா, நடிகர் தியாகு ஒரு பதிவு செய்திருக்கார். திமுகவுக்கு சாபமிட்டு ஒரு பதிவு கொடுத்திருக்கிறார். திமுகவை ஆதரிக்கக்கூடிய எவரும் நல்லா இருந்ததாக வரலாறு கிடையாதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்றாப்புல, பூவே உனக்காக படத்தில் எனக்காக கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ரோல் விஜயகாந்த் தடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. நடிக்கிற நீ என் கூட வாரியா, அங்க போறியா? படத்தோட தலைப்பு தாயகம். என் கூட வாரியா, இங்க குழுமநாளிக்கு நீ வரணும், அந்த பிள்ளை நீ நடிக்கக்கூடாது. அதாவது நிறை குறை பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாங்கிறது அவரே பதிவு செய்திருக்கிறார். நான் சொல்றேன், நானா ஒன்றும் முதுகல்ல செய்திகளா சொல்லல வைக்கல. அப்போ நீங்க 10 சீட்டுக்களை வாங்கி கொண்டு எத்தனை சீட்ல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க? இல்ல நீங்க திமுகவுக்கு எத்தனை தொகுதிகளில் நீங்க வாக்குகள் பெறுவதற்கு உண்டான சூழல் இருந்திருக்குது? நீங்க மற்ற கூட்டணி கட்சிகளோட அந்த வாக்கு விகிதத்தில் இன்னைக்கு திமுகவோட வெற்றியை புள்ளி விவரமா எல்லா தொகுதிகளிலும் எடுக்கலாம். உங்களுக்கான சதவீதத்தை மு.க. ஸ்டாலின் என்ன காரணத்திற்காக உங்களுக்கு சீட்டை கொடுத்தார், என்ன காரணத்திற்காக உங்களுக்கு நாடாளுமன்றத்தில், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தாரு. அதான கம்யூனிஸ்ட் மிகவும் கோபத்துல எங்கள் மிகவும் வருத்தத்தோடு கையெழுத்து போடுகிறோம் சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு குத்துது குடையுது எல்லாமே செஞ்சுட்டு போனா நீ எங்க இருக்கணும்? அங்கதானே இருக்கணும். சீந்துவார் இல்லாத ஒரு இடத்தில் தான் நீங்க இருப்பீங்க. நீங்க யாருக்கு நீங்கள் நன்றியோட இருந்திருக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க நன்றியோட யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்திருக்குன்னு சொல்லுங்க. என்னமோ தான் அந்த அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சது போலவும் நாங்க தான் எல்லாத்தையும் பார்க்கறது மாதிரியும், நாங்க இல்லைன்னா எந்த கட்சியும் கிடையாதுன்னு சொன்ன மாதிரியும் வரலாற பேசுவோமா? சோஃபா செட், நாங்க ஒன்னும் சோஃபா செட்டுக்கு போகல. ஏன் போயிருக்க வேண்டியதுன்னா, இங்கே உங்கள் மீது வெளிப்படையாக எல்லா பத்திரிகைகளிலும் எழுதியது சோஃபா செட் இல்லை, அதுக்கு மேல எழுதினது உங்களுடைய கல்லூரி விவகாரங்களை. உங்க கூட கூட்டணி பேசினது யாரு? ஏவா வேலு. ஏவா வேலு யாரு? அதுக்கு ஒரு செய்தி இருக்கு, பெர்சனலுக்குள்ள உள்ள போக விரும்பலாம். உங்களை அறிவாலயத்தில் வாசலில் இருந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றது யார்? அது வரலாறு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் திடீரென்று கூப்பிட்டு கொண்டு போய் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுப்பதற்கு முதலாக முன்மொழிந்தது யார்? வரலாறு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை தேடி வந்திருக்கும். திமுக அத்தனை பேர் நவ துவாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்கிறார். அத்தனை ஒரு பய ஒன்றும் பேசலாம். கல்ல அப்படியே முழுங்கிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க, உட்காந்துருக்கான். மறுமலர்ச்சி திமுகவையும் தலைவர் வைகோ அவர்கள் ஏதாவது பேசிட்டா அப்படியே பல்ட் அடிச்சுக்கிட்டு வர, டேய் நீங்க எல்லாம் இலவு வீட்டுக்குள்ளதான் உங்களுக்கு சேர் கிடைக்கும். உங்களுக்கு ஆள் இல்லாத இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம். அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு. அதுதான், அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். வேஷம் போட்டுட்டு திடீர்னு ராஜா வேஷம் போட்டு வந்தவெல்லாம் போய் அரியணையில உட்காந்துட முடியாது. கதாநாயகன் இல்லைன்னா கொஞ்ச நேரம் இங்க வாப்பா உட்காந்துட்டு போன்னு சொல்றதுதான் உங்களுடைய நிலைமை. நான் தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லவில்லை, உங்களுடைய தகுதி அதுதான். அது எல்லாருக்கும் தெரியும். நான் பேசணும்னா 1000 செய்திகளுக்கு மேல என்னால பேச முடியும். புட்டு வரலாறோட ஆதாரத்தோட என்னால வைக்க முடியும்.
திமுகவின் துரோகங்களை இந்த இனத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மொழிக்கு, இனத்துரோகத்தை பற்றி பேசணும்னா அப்படி பேசலாம். ஆனால் மதவாதம் என்கின்ற ஒரு பயங்கரவாதம் தமிழ்நாட்டை ஒரு பேராபத்தில் சிக்க வைப்பதற்கு முயற்சிக்கிற பொழுது கையில் எது கிடைத்தாலும் அதை எடுத்து அடித்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதை போல இருக்கிறது தான் திமுகவை ஆதரிச்சது எல்லா கட்சிகளும். ஆனா நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுடைய மனச்சாட்சி, பாவம் அப்பாவி தொண்டர்களை விடுங்க, அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாவத்தை பிடிச்சி என்ன விஷயம், சும்மா அப்படியே இல்லைன்னா ஃபீஸுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுகளெல்லாம் கழிச்சதை விடுங்க. அது பாவம். அது அந்த கட்சி எப்படி இயங்குது என்று தெரியாதவர்கள், அது எப்படி தனி உடைமையாக இருக்கிறது என்று புரியாதவர்கள், அப்பாவிகள், பாவம். உண்மை அப்படித்தான் சொல்லணும். இப்போ அதிமுகவுக்கு ஒரு கட்சி இருக்குன்னாங்க, அந்த கட்சிக்கு உண்டான கட்சி பேரில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கட்டடம் எல்லாமே குடும்பத்தில். அதனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பெரிய வேமாறி போயிடுது, டேய் அண்ணா உருவாக்கிய கட்சி. இது என்ன சொல்றேன்ல, இன்னைக்கு காங்கிரஸை விட மோசமான ஒரு நிலைமைக்கு அது தள்ளப்படும், போகும். அது வந்து இயற்கை, அதுதான். இன்னொன்று வரும் பாருங்க, எத்தனை பேர் இன்னும் உருவாகுவான், என்ன தலைமையை நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்கன்னு பார்க்கணும். இந்த வயசான டிக்கெட் எல்லாம் கழியும். நீங்க நினைக்கீங்க உங்களெல்லாம் பெரிய தலைவர்களாக, நீங்க இன்னைக்கு எடப்பாடிக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதே மரியாதை தான் உதயநிதிக்கு இருக்கும். கொம்பை இறங்கி வாரான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போடுதாங்கன்னா அப்படியே சிரிப்பு தான் வருது. இன்பநீதி படத்தை போடுறாங்க, கொம்பை இறங்கி வாரான திமுகவை காப்பாது. ஏய் ஷோ, ஐயோ கர்மாந்தம், போய் தொலைங்க. இதுல வந்து பிரேமலதா அவ பேசின பேச்சுக்கு 2013 வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களாம், எங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி. இதைத்தான் 2006 திமுகவும் செய்ததுங்கிறது தான் பதிவு செஞ்சு வச்சிருக்கு. தன்வினை தன்னை சுடும், காலம் தக்க பதிலடியை கொடுக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதனால பிரேமலதா இனிமேல் அவர்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கும் நேரம் தற்செயலாக நடந்து முடிந்து விட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சது எல்லாமே. இனி விஜய் ஒரு 20-25 ஆண்டுகள் அவர் யாரும் அசைக்க முடியாது, அப்படித்தான் இருக்கும். ஆனா இதே ஆட்டம் ஜெயலலிதா மாதிரி பிரேமலதா மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் காணாம போயிடும். அது ரொம்ப, அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும், வைக்கணும். நமக்கு தேவை இந்த தமிழ் நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு உண்டான வேலையைத்தான் நம்ம பேசணும். இந்த மாதிரி வேஷதாரிகளோட பேச்சுக்கு நம்ம அடிமைங்கிறக்கூடாது. நன்றி, வணக்கம் தொடர்ந்து.